ஒரு வீட்டுக்கு கல்லன் வருதான். இந்த கல்லன் வார குழப்பம் கொண்டு இருக்குது இந்த வீட்டுல. இந்த வீட்டு ஓனர் பார்த்தாராம், இந்த கல்லனை இல்லாமக்கணும், களவு போறது இல்லாமக்கணும், ஏதாவது செய்யலுமான்னு. அப்ப ட்ரை பண்ணாரும், ஒன்றும் சரி வரல. ஒருத்தர் ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துக்கிறாரு, நீங்க நாய் எடுத்து வீட்டுல வைங்கன்னு சொல்லி. அப்ப இவரு போயிட்டு நாய் விற்கிற இடத்துல போயிட்டு, டாக்ஸ் எல்லாம் இடத்துல போயிட்டு எனக்கு நாய் தாங்கன்னு சொன்ன பிறகு பெரிய நாயால தாங்கன்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் அது போல பெரிய நாய் ஒன்று எடுத்துட்டு வந்திக்கிறாரு. வந்து வீட்டுல வச்சுக்கிறாரு. முதல் நாள் வச்சுக்கிறாரு, 2ஆம் நாளும் வச்சுக்கிறாரு. கல்லன் வாரது இல்ல, குறையல்ல. கல்லன் வந்து கொண்டே ஈகுது. களவு போகுது. 1 கிழமை பார்க்கிறாரு, 2 கிழமை பார்க்கிறாரு. இவர் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இவருக்கு சரி வர்றது இல்ல இந்த நாய் வேலை. அப்ப இவர் போறாரு டாக்ஸ் எல்லாம் கிட்ட, உங்களோட நாயை வச்சுக்கோங்க, எனக்கு இந்த நாய் சரி வராது. நீங்க தந்த பெரிய நாயும் விஷயம் இல்லைன்ற அப்புறம் அது நாய் விற்கிறாள் சொன்னாராம். நீங்க சொல்லல எனக்கு என்ன காரணத்துக்காக நாயை கொண்டு கேட்டீங்கன்னு சொல்லி. ஒரு சொன்ன எங்க வீட்டு கல்லன் வருது, இதற்கு குறைக்கிறது தான் நான் நாய் வாங்குறது அந்த மாதிரி. அப்புறம் சொன்னா ரைட் ரைட் ஓகே, சரிங்க, நான் உங்களுக்கு குட்டி நாய் ஒன்று தாரேன்னு சொல்லி குட்டி நாய் ஒன்று கொடுத்ததான். இப்ப ஏற்கனவே ஒரு நாயால பெரிய நாயால கலவன் இல்லாமக்கி இல்லாதது, இது பெரிய சின்ன நாயால எப்படியாண்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருந்து அவரை எடுத்துட்டு போறதா இல்லையாண்டு 2 மனசோட எப்படியோ எடுத்துட்டு போயிட்டிருக்கிறார். வீட்டுல வச்ச உடனே 2 நாயும், பெரிய நாய் மீகுது, சின்ன நாய் மீகுது. வச்சு அடுத்த நாள்ல இருந்து கல்லன் வரலையாம். இந்த பெரிய நாயோட வேலை என்னண்டா, சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது. அப்ப இந்த குட்டி நாய் என்ன செய்யறா, இந்த தூங்குற பெரிய நாய்க்குது அவரை எழுப்பி விடுறது இந்த கல்லன் வந்தான். அவர்ட வேலை என்னண்டா, இந்த எழுப்புறது மட்டும்தான் வேலை, வேற வேலை இல்லை. எழுப்பி விட்டா மீதி வேலை யாரு பார்த்துக்குவாரு, பெரிய நாயே பார்ப்பாரு. அப்ப இதே குட்டி நாய்க்கு இந்த மேட்டும் செய்ய போகுது. என்ன மேட் செய்யறேன்னு சொன்னா, இதே மாதிரி எங்கட சமூகத்திலும் பல பேர் இருக்கிறாங்க. இந்த பல பேரை குட்டி நாயா இருந்து என்னால என்ன செய்யலுமோ அதை செய்யறத மட்டும்தான் நான் இந்த மேட்டால செய்யறதே ஒழிய வேற பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய இல்லை. அப்ப இந்த ப்ரொஜெக்டுக்கு தான் நான் இந்த மேட் நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணினேன் லாஸ்ட் இயர். இப்ப இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணா இது ஜஸ்ட் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று செய்யல, இதுக்கு சயின்டிபிக் வே ஒன்று இருக்குன்னு மேடம். இதுக்கு என்ன செய்யறது, எனக்கு ஒரு வே ஒன்று தேவையான்னு பார்த்தா நான் இதுக்கு ஒரு தியரி, கன்செப்ட், ஃப்ரேம் ஒர்க், ஏதாவது ஒரு பேஸ் மேட் ஒர்க் பண்ணிட்டு போறீங்க, குட்டி நாய்னு சொல்றீங்க, உங்களுக்கு சயின்டிபிக் பேசிஸ் இல்லைன்னு என்னட்டு கேட்டா, ஆஸ் எ ரிசர்ச் எக்ஸ்பர்ட் நான் அதிலும் ஏதாவது செய்யணுமே. நான் 2018 கம்யூனிட்டி மெடிசின் செய்ய வந்தேன் கொழும்புக்கு. வந்த நேரம் எம்எஸ்சி கம்யூனிட்டி மெடிசின்ல ஒரு ரிசர்ச் ஒன்று செய்யணும். அந்த ரிசர்ச் என்ன செஞ்சேன்னு சொன்னா, ஹெல்த் லிட்டரசி சம்பந்தமாக கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்வாயன்மெண்டல் போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கும். அதாவது அந்த பரிசரை சம்பந்தமான போலீஸ் கிட்டத்தட்ட 10 to 12 42 போலீஸ் ஸ்டேஷனை நான் ஏறி இறங்கினேன். ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சேன் ஹெல்த் லிட்டரசி சம்பந்தமா. அந்த ஹெல்த் லிட்டரசி அந்த ஆர்டிகல் பப்ளிஷும் ஆகிக்குது. அதுக்கு யூஸ் பண்ண தியரி என்னண்டா இந்த தியரி தான். எது ஹெல்த் லிட்டரசின்னு சொன்னா நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் ஹெல்த் எஜுகேஷன். நான் வந்து ஸ்பீச் செஞ்சா நீங்க மாறிடுவீங்களா? அது 1974 சொன்ன விஷயம். ஆனா நட்பி மதுபுரம் எவால்வ் ஆயிடுச்சுன்னா அது அப்படி இல்லை. அது ஹெல்த் எஜுகேஷன் போஸ்ட் இந்த பிரசன்டேஷன் இது சரி வராது. கொஞ்சம் நாங்க அவங்கள்ட்ட ஸ்கில்ல பார்க்கணும், கொக்னிட்டிவ் இதை பார்க்கணும், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றான்னு பார்க்கணும், ஸ்கில் டு ஆக்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவால்வ் ஆகி 2012 சொரன்சன் என்ற ஒருத்தர் சொன்னாரு, இல்ல அதை விட அப்ளை பண்றது மேடம் பிஹேவியர் சேஞ்ச் ஆல்சோ இந்த ஜட்ஜ் அண்ட் அப்ளை ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ a part of health research ன்னு சொன்னார் சொரன்சன். இதைத்தான் நான் யூஸ் பண்ணேன். இதை யூஸ் பண்ணி தான் 2018 அந்த ரிசர்ச்சை செஞ்சேன்.